கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமுறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறது, என்ன மாதிரியான மாறுதல்களை தரப்போகிறது, என்னெல்லாம் அதிசயம் நடக்கப் போகுது, வேறு ஏதேனும் வாழ்வியல் மாற்றங்கள் உண்டா? ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் சனியுடைய வக்ர நிவர்த்திலாம் வேறு இருக்குது. அப்போ அந்த வக்ர நிவர்த்தியால் நற்பலன்கள் உண்டா? இதெல்லாம் கூட நம்ம பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நம்ம ராசிக்கு சென்று விடலாம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரே காரணம்தான். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, எத்தனை கிரகங்கள் இருந்த போதும் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு அந்த ராசிநாதன் தான் அதிகமான சுப பலன்களை கொண்டு வந்து கொடுப்பார். ஹவுஸ் ஓனர் தான் அதிகமாக வீட்டை நல்லபடியாக பார்த்துப்பார். என்ன தான் வாடகைக்கு நீங்கள் இருந்தாலுமே கூட அதிக அக்கறை யாருக்கு இருக்குன்னா ஹவுஸ் ஓனருக்கு தான் இருக்கும். அப்படி கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வக்ரகதி அடைந்தார். ஒரு 6 மாதத்திற்கு பிறகு இந்த மாதம் அக்டோபர் மாதம்தான் ஒரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதன் இயல்பு நிலைக்கு திரும்புவது ஒரு கூடுதல் சிறப்பு. ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போகுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது கும்பராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 10இல் நீசம் அடைவது ஒரு சிறப்பு. பொதுவாக கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி, ஆமாம் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன், ஏன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் 9வது வீட்டில் கேதுவோடு அங்கு இணைகிறார். பொதுவாக சூரியன் சனி சேர்ந்தால் அது ஒரு பிதிர்கர்மா தோஷம் இருக்குது. அதுவே சூரியன் கேது சம்பந்தப்படும் போது இணைகின்ற பொழுது கடுமையான பிதிர்கர்மாவாக அது அமைகிறது. அதுவும் கும்பராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது வீட்டில் துலாம் ராசியில் சூரியன் கேது தொடர்பு. புரியுதுங்களா? அதோடு மட்டும் இல்லைங்க, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். கும்பத்துக்கு 5க்கும் 8க்கும் உடைய புதன் தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் அமைந்திருக்கிறார். அதே போல் 4க்கும் 9க்கும் உடையவனோடு அந்த புதன் சேர்ந்திருக்கிறார். இதுதாங்க சிறப்பு. 8ஆம் அதிபதியும் அப்படி இல்லைன்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் ஒரு சில நல்ல செய்திகள், அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். அதே சமயம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத விரிசல்கள், பிரிவுகள் ஏற்படும். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால 4க்கும் 10க்கும் உடையவன், 4க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனை பெறுகிறார். சூரியன் கேது வேற அங்கே பாக்கியஸ்தானத்தில் தொடர்பு.
இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள். உங்களுக்கு எதிரி நேரில் நின்று பேச மாட்டான், உங்கள் பக்கத்தில் நின்று பக்கத்துலேயே உட்காந்துருப்பான், டீ சாப்பிடுவான், பக்கத்துலேயே உட்காந்துருப்பான், டிஃபன் சாப்பிடுவான், உங்கள் கை துடைக்கிறதுக்கு அவன் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுப்பான், ஆனால் பின்னாடி போய் உங்களுக்கு உழ வைப்பான். எதிரிகள் அனுகூலமாக இருந்து பிரதிகூலமான வேலையை செய்வார்கள். இவன் போய் நமக்கு செய்வானா அப்படின்னு நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. இவெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ கூட 10 நிமிஷம் முன்னாடி கூட என்கிட்ட பேசினாருங்க. அவர்லாம் செய்ய மாட்டாருங்க. அந்த மாதிரி நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நட்புகள், எனக்கு ஏதோ பாதிப்பு இருக்குங்க சாமி, ஏன்னா நான் பாதிக்கப்பட்டது உண்மை, நீங்கள் போய் அவன்கிட்டே சொல்வீங்க இதை, நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போது நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள் எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி என்பர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும்? நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, இந்த மாதிரி தொழில் ஸ்தான அதிபதி நல்ல முறையில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே. அல்லது இந்த உள்ளூரில் வேலை செய்யக்கூடியவங்க வெளி ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி ஜாப், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு ஜாபில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், இடமாற்றங்கள் உண்டு. வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய, இப்போ சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூர் போகலாம், புனே போகலாம், புனேயில் இருக்கிறவங்க டெல்லி போகலாம். அது மாதிரி இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கும்பராசி நேயர்களே, நல்ல ஒரு ப்ரமோஷன், நீண்ட காலமான ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துருக்கிற சாமி, என்னுடைய கம்பெனியில் நான் இங்கே வெயிட் பண்ணலாமா, இல்லை நான் ஜம்ப் பண்ணிடலாமா, அந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கும்பராசி நேயர்களே, அரசாங்கமே கூட வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஜாபாக கூட இருக்கலாம். நான் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கேன், ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், ஒரு சிஇஓ, அல்லது ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டு, இல்லை அதுக்கு மேலே ஒரு சீஃப் செக்ரட்டரி. அப்போது நான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னாக்கா நிச்சயமாக பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கும்பராசி நேயர்கள். அதே சமயத்தில் அந்த பதவிகளுக்கு போட்டிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அங்கேயும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கைனா, 8ஆம் அதிபதி சம்மந்தப்படுறாரு தொழில் ஸ்தானத்தில். அப்போ என்ன ஆகும்னாக்கா, அந்த பதவிகளுக்கு காம்படிஷன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு தொழில் போட்டிகள் ஏற்படும், அல்லது பதவிகளுக்கான போட்டிகள் உங்கள் பேர் நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும், கையெழுத்து போகிறது நேரத்தில் அது தள்ளி போயிட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து டிலேவே உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியுடைய சேர்க்கை. அதே சமயத்தில் கும்பராசி என்பர்களே, இந்த எதிரிகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது, துறை ரீதியான நடவடிக்கைகள், துறை டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், அந்த பதவி போட்டிகளுக்கு கூட தேவையில்லாமல் உங்களை போய் மாட்டி விட்டுறது. ஒரு ஐடி ரைடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு ஐடி ரைடை விட்டு உங்களை எல்லாத்தையும் சுரண்டுறதாக இருக்கலாம், பிடுங்கிறதா இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமானம், உங்களுடைய சேமிப்பு, இதெல்லாம் கரைக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், பழிவாங்கும் நோக்குதலாக இருக்கலாம், அரசியல் பழிவாங்குதலாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளை வச்சு நெருக்கடி கொடுக்கலாம். அப்போ பதவி போட்டிகள் சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தமான சிபிஐ என்கொயரி, ரைடு சம்மந்தப்பட்டது, விசாரணை சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், இவையெல்லாம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே அமையப் போகிறது. உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கும்பராசி அன்பர்களே. அப்படிலாம் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா சாமி? நீங்கள் சொல்கிறது கரெக்டு.
அந்த மாதிரி தான் போஸ்டிங்கில் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் போட்டிருக்கிறாங்க, ஜெயிக்க முடியுமா, விசாரணை நமக்கு இந்த துறை ரீதியான என்கொயரின்னு சொல்கிறீங்களே, நமக்கு அது ஃபேவரபுளாக வருமானா நிச்சயமாக நல்ல முறையில் வரும். அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு. சரி, வியாபாரம் எப்படி சாமி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும், தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீடும் சிறப்பாக உள்ளது. அதே போல் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இவை இரண்டுமே உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அது உள்நாட்டு உத்தியோகமாக இருக்கலாம், உள்நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு காட்டன் மில்லாக இருக்கலாம், அல்லது ஒரு ஷோரூம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எனி பிஸ்னஸ், அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் அரசியல் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸு, இன்வெஸ்டர். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், இன்கம் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்து, பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அப்போ இந்த மாதம், அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. தடைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா, இந்த பீரியடை நான் அடைச்சி முடிப்பேனா, ஒரு வீடு வாங்க முடியுமா, இப்படி பல கேள்விகள். என்னால் வீடு வாங்க முடியுமா சாமி, வீடு கட்ட முடியுமா, இந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா, நான் வெளிநாடு போகவேனா, எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, நான் அரசியலில் சிறந்து வருவேனா, சினிமா துறையில் ஜெயிக்க முடியுமா, இந்த போட்ட காசு எனக்கு திரும்ப கிடைக்குமா, இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஏன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இந்த குற்றம், இந்த தோஷம் ஏன் நடந்தது, இதுக்கு என்ன கர்மா காரணம், இதுக்கு என்ன நிவர்த்தி, இது எப்போ நிவர்த்தி அடையும், அதுக்கு எத்தனை நாள் ஆகும், என்ன தேதி ஆகும், அதுக்கப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்கும், இதுக்கு என்ன பரிகாரம், இது பிராயச்சித்தம், அப்படின்னு நடுவில் செஞ்சாலும் இவங்களை காப்பாற்ற முடியுமா, ஜெயிக்க முடியுமா, அதுக்கு எந்த இடத்துல செய்யணும், எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.